வணக்கம். நான் தமிழன்பன். நேற்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவுற்றது. நேற்று நடந்த தேர்தலில் சுமார் 85 விழுக்காட்டுக்கும் மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது இதுவரை நடந்த தேர்தல்களில் அனைத்திலும் அதிகபட்ச வாக்குப்பதிவு என்பது புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இந்த வாக்குப்பதிவு அதிகரித்தவுடன் நிறைய இது குறித்த வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக ஒரு வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரிப்பது என்றால் அது அப்போது ஆட்சியில் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை காரணமாக மக்கள் அலையலையாக திரண்டு வந்து வாக்களிக்கிறார்கள் என்பது பொதுவான கருத்து. அதனால் நேற்று நடந்த வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பதும், நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கி இந்த தேர்தலில் பங்கேற்றிருப்பதும் இரண்டையும் கலந்து, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை, விஜய்க்கு ஆதரவான அலை என்கிற கருத்துகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. உண்மையில் வாக்குப்பதிவு நடந்தது நிலவரம் என்ன என்று பார்த்தால், முந்தைய தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக சுமார் 70 லட்சம் வாக்குகளை இல்லாமல் செய்துவிட்டார்கள். கடந்த தேர்தலில் 6.5 கோடி வாக்குகள் இருந்தது என்றால் இதில் 5,73 லட்சம் வாக்குகள் என்றுதான் இருக்கிறது. இந்த வாக்குகளில் 85 விழுக்காடு பதிவாகி இருக்கிறது. அதாவது போன தேர்தலில் 6 கோடி சில்லற வாக்குகள் இருந்தபோது வாக்களிக்காதவர்கள் எண்ணிக்கை என்பது 1,80,00,000 என்பதாக இருந்தது. அதாவது 4,6 4,63,00,000 வாக்குகள் போன 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கின்றன. மொத்த வாக்குகளில் இருந்து அதை பார்க்கும்போது 1,80,00,000 பேர் வாக்களிக்கவில்லை என்று இருக்கிறது. இந்த தேர்தலில் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக அந்த எண்ணிக்கையில் சுமார் 70 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது பதிவாகி இருக்கிற வாக்குகள் கணக்கு பார்த்தால் இப்பொழுதும் அந்த 5,73,00,000 4,80,00,000 வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. சுமார் 1 கோடி பேர் வாக்களிக்கவில்லை என்பது இந்த தேர்தலிலும் உள்ள கணக்கு. அப்போ கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன என்று பார்த்தால் சுமார் 20 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன. 20,75,000 என்று ஒரு கணக்கு சொல்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் இன்னும் முழுமையடையவில்லை. தேர்தல் ஆணையமே இன்னும் முழுமையான தரவுகளை வெளியிடாததால் இது கிட்டத்தட்ட உண்மைக்கு 99 விழுக்காடு நெருக்கமான தகவல்களாக இருக்கின்றன. இந்த தேர்தலில் சுமார் 20,75,000 வாக்குகள் அதிகமாக, வழக்கத்தை விட அதிகமாக பதிவாகி இருப்பதுதான் கூடுதல் செய்தி. இது விஜய்க்கு கிடைத்த வெற்றி, திமுகவுக்கு கிடைத்த தோல்வி என்றெல்லாம் வேகமாக கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. உண்மையில் என்ன நடந்தது என்று நேற்று வாக்குப்பதிவு முடிந்ததிலிருந்து பல்வேறு தரப்புகளிலும் விசாரித்து பார்த்தபோது கிடைத்த தகவல்கள் ஆச்சரியமாக இருக்கின்றன. என்னவென்றால், இந்த தேர்தலில் முந்தைய தேர்தலை காட்டிலும் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் பணப்புழக்கம் அபரிமிதமாக இருந்திருக்கிறது. பணம் எங்கு பார்த்தாலும் பணம், வாக்குக்கு பணம், வாக்குக்கு பணம் என்று வாக்காளர்கள் பணத்தை அள்ளி குவித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. சில தொகுதிகளில் வாக்குக்கு 5,000 ரூபாய், ஒரு கட்சி திமுக 5,000 ரூபாய் கொடுக்கிறது என்றால் அதிமுக 3,000 கொடுக்கிறது. விஜய் கட்சியும் இந்த முறை புதிதாக களமிறங்கி இருந்தாலும் விஜய் கட்சியில் போட்டியிட்ட பலர் ஏற்கனவே திமுக அதிமுகவில் இருந்தவர்கள் என்பதால் அவர்கள் அந்த பழக்கத்தை மாற்றாமல் அவர்களும் பணம் செலவு செய்திருக்கிறார்கள். வாக்குக்கு 1,000 ரூபாய், 500 ரூபாய் என்று கொடுத்திருக்கிறார்கள் என்பது நடந்த தகவல். இப்படி போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு கட்சியும் வாக்குக்கு பணம் அள்ளி கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் என்றால் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் கட்சி, 3 கட்சியினரும். இதில் பணம் கொடுக்காத கட்சி என்று பார்த்தால் நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் பணம் தரமாட்டோம், எங்கள் கொள்கைக்காக ஓட்டு போடுங்கள் என்று மக்களிடம் நெஞ்சு நிமிர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் அனைவரும் பணம் கொடுத்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிடுகிற அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுனன் அவர்கள் சாலை மறியலில் இறங்கிவிட்டார். இந்த தேர்தலில் அவர் சுமார் 250 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார். அவ்வளவு செலவு செய்து வெற்றி ஈட்ட பார்க்கிறார் என்பது அவருடைய குற்றச்சாட்டு.
என்ன அப்படி என்ன 250 கோடி ரூபாய் என்ன செலவு செய்தார் என்று விசாரித்தால் மிகவும் வியப்பான தகவலாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 கிராம் தங்க மூக்குத்தி கொடுத்ததோடு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 5000 ரூபாய் என்று அவர் பணம் கொடுத்ததாக சொல்கிறார்கள். இவையெல்லாம் எங்கும் பதிவாகாத வழக்காகவோ புகாராகவோ பதிவாகாமல் ஆனால் மக்களிடம் மிகவும் பரபரப்பாக உலவுகிற தகவல்கள். அதன்படி பார்த்தால் அவர் கொடுத்த மூக்குத்தி மற்றும் தொகைப்படி பார்த்தால் சுமார் 50,000 ரூபாய், ஒரு வாக்குக்கு சுமார் 50,000 ரூபாய் அல்லது ஒரு குடும்பத்துக்கு சுமார் 50,000 ரூபாய் என்கிற கணக்கில் வருகிறது. இவ்வளவு பணத்தை கொடுத்து அவர் தேர்தலை சந்தித்திருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு. அவர் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் சுமார் 250 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். அதேபோல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாக்குக்கு ரூபாய் 5,000 கொடுத்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிற முன்னாள் அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் கடந்த 2021 தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். அப்பொழுது அவர் வாக்குக்கு ரூபாய் 500 ரூபாய் கொடுத்திருந்தார் என்று சொன்னார்கள். அப்பொழுது 2021 தேர்தலில். இடையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் திமுக கூட்டணி அபரிமிதமான முன்னணியை பெற்றிருந்தது. அந்த அது நிச்சயம் திமுகவுக்கு மிக மிக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி என்கிற கணக்கு இருந்தது. அதை தாண்டி இந்த முறை, போன முறையாவது 2021 தேர்தலிலாவது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் அந்த தொகுதியை GK வாசனின் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கி அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். யுவராஜ் என்பவர் தாமரை சின்னத்தில் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனாலும் இந்த முறை சு முத்துசாமி அவர்கள் கொடுத்த தொகை ஒரு வாக்குக்கு ரூபாய் 2,000 என்று சொல்லப்படுகிறது. அதாவது கடந்த தேர்தலில் அதிமுகவை எதிர்த்து போட்டியிடும் போது கூட அவர் 500 ரூபாய் தான் கொடுத்தார். இந்த முறை 2,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன தோல்வி பயமா அவருக்கு? எதனால் அப்படி கொடுத்தார்? பாராளுமன்ற தேர்தலிலும் அதிக வாக்குகள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது எதற்கு அவ்வளவு கொடுத்தார் என்று கேட்டால், கடந்த முறை மொடக்குறிச்சி, ஈரோடு மாவட்டத்திற்கு அடங்கிய மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் தோல்வியுற்றார். அங்கு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் வெற்றி பெற்றார். அப்பொழுது அவருக்கு எதிராக, அதாவது சுப்புலட்சுமி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக சு முத்துசாமி அவர்களே வேலை பார்த்தார் என்பது ஒரு குற்றச்சாட்டு. அது சுப்புலட்சுமி அவர்களால் பொதுவெளியில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதன் காரணமாக அவர் அந்த 2 ஒன்றிய செயலாளர்கள் தான் அவருக்கு எதிராக சதி செய்து அவருக்கு வாக்குகளை குறைத்து தோல்வியை சுமார் 600-700 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். அதனால் அந்த ஒன்றிய செயலாளர்களுக்கு மீண்டும் பொறுப்பு கொடுக்கக்கூடாது என்று அவர் சண்டையிட்டு ஆனால் முத்துசாமி அவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கொடுத்ததனால் அவர் கட்சியை விட்டே விலகி போய்விட்டார். இதனால் இதுபோல் ஏதாவது ஒரு நடந்து எப்படியும் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கப் போகிறது, நாம் வெற்றி பெற்றால் அவர் அமைச்சர், இப்பொழுதே அமைச்சராக இருக்கிறார், தொடர்ந்தும் அமைச்சராக இருப்பார். ஒருவேளை ஏதாவது உள்ளீடு, இது சுப்புலட்சுமி ஜெகதீசன் போன்ற ஏற்கனவே திமுகவில் இருந்தவர்கள் இந்த தேர்தலில் வேட்பாளராக வாய்ப்பு கேட்டு கிடைக்காதவர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்து ஏதாவது உள்குத்து செய்து நம்மை ஏதாவது குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் நம்ம அமைச்சராக நீடிக்க முடியாது என்பதால் அமைச்சராக நீடித்தால் எவ்வளவும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று ஒரு வாக்குக்கு 2,000 ரூபாய் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். அதேபோல் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் அவர்கள், இந்த முறை விஜய் கட்சியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் அவர்கள், இப்படி எல்லாம் அங்கு மட்டும் இல்லை, இந்த பக்கம் தேனி தொகுதியில் போட்டியிட O பன்னீர்செல்வம் அவர்கள், ஒவ்வொரு தொகுதியிலும், அரக்கோணம் தொகுதி, எல்லா தொகுதிகளிலும், சென்னை உட்பட சென்னையிலே பல எல்லா தொகுதிகளிலும் குறைந்தது 1000, 2000, 500 என்று ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்துத்தான் எல்லா வேட்பாளர்களும் வாக்குகளை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். இப்படி அபரிமிதமாக பணம் புழங்கியதால் தான் வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது. நான் ஒரு வாக்கு மையத்தில் வாக்கு செலுத்திய பிறகு ஒரு 2-3 மணி நேரம் அங்கேயே அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது நிறைய பேர், அதாவது திமுக, அதிமுக, விஜய் கட்சியினர் அங்கு அந்த பூத் ஸ்லிப் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை எழுதி கொடுப்பதற்காக அவர்கள் பந்தலிட்டு அமர்ந்திருக்கிறார்கள்.
வாக்குப்பதிவு மையத்துக்கு சற்று தள்ளி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் இங்கு ஓட்டு போட்டுவிட்டு அங்கு வந்து அண்ணா உங்களுக்கு ஓட்டு போட்டனா என்று சொல்லிவிட்டு போகிற காட்சியை நான் கண்டேன். எதற்கு இங்கு வந்து சொல்லிவிட்டு போகிறார்கள் என்றால், பணம் வாங்கியவர்கள் பணம் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற தகவல் அங்கேருந்து நமக்கு கிடைக்குது. அப்படியாக எல்லோரும், அதாவது ஒரு சில குடும்பங்கள் எனக்கு தெரிந்து வாக்களிப்பது யார் வந்தாலும் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நம்ம வேலை நமக்கு சாப்பாடு என்று சொல்கிற மனநிலை உள்ள சில குடும்பங்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களிடம் பேசும்போது கூட நாங்கள் போய் ஓட்டு போட்டு விட்டு வந்தோம் குடும்பமாக என்று சொன்னார். என்ன திடீர்னு ஓட்டு போட போயிட்டீங்கன்னா, என்னங்க 20,000 ரூபா வந்துருச்சுங்க, 20,000 ரூபா வாங்கிட்டு அப்புறமேட்டு ஓட்டு கூட போடலன்னா எப்படி அப்படின்னு. இப்போ 20,000 ரூபா மூணு கட்சிக்காரங்களும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, அதான் இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று எல்லாம் கலந்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் பண்ணிட்டோம், வீட்டில் ஒரு 4-5 ஓட்டு இருக்கும்போது ஆளுக்கு பாதகம் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்திலும் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. அது சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக என்று சொல்லப்படுகிறது. சிறப்பு தீவிர திருத்தம் நடந்த பிறகு மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடந்ததோ அங்கு எல்லாமே முந்தைய தேர்தலை விட வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் இதுதான். ஏற்கனவே இருந்த வாக்குகளில் 50 லட்சம் 1 கோடி என்று வாக்குகளை குறைத்து விட்டால் இந்த சதவீதம் அதிகமாக தெரிகிறது என்பதுதான் ரொம்ப எளிமையான காரணம். தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆனாலும் இந்த முறை அந்த 85 விழுக்காட்டுக்கு மேல் வந்ததற்கு முக்கியமான காரணம் எல்லோரும் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான். திமுக கூட்டணியில் திமுக மட்டுமில்லை, காங்கிரஸ் வேட்பாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை கேள்விப்படாத வகையில் பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களும் வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை நாம் இந்த தேர்தலில் கேட்க முடிந்தது. இன்னொரு பக்கம் அதிமுகவினரும் பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி அவங்க, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், வலிமையான செல்வாக்குள்ள எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் போன்ற கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் அதிக தொகையை, அதாவது மற்ற வேட்பாளர்கள் 1000-500 என்றால் இவர்கள் 2000-3000 என்று கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் இப்படி பணம் கொடுத்ததனால் இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறதே ஒழிய திரு விஜய் அவர்கள் வந்ததால் அதிகரித்தது, சிறப்பு தீவிர திருத்தத்தின் காரணமாக அதிகரித்தது என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த இப்போ ஒரு நடிகரும் இயக்குனருமான தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு பேட்டியில், வாக்குப்பதிவு செய்ய வந்தபோது சொன்ன ஒரு பேட்டியில், இம்முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றாலே அவர்கள் குறைந்தது 20 கோடி 30 கோடி 40 கோடி 50 கோடி 70 கோடி 100 கோடி என்று செலவு செய்பவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இங்கு வந்து வாக்குக்கு பணம் கொடுத்தால்தான் வாக்கு என்கிற மனநிலை வந்துவிட்டது. வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள், இவர்களும் கொடுக்க தயாராகிவிட்டார்கள். ஜனநாயகம் இப்படி சீரழிந்து கிடக்கிறது என்று டி ராஜேந்தர் அவர்கள் சொன்னார். தங்கர் பச்சான் அவர்கள் கடந்த முறை பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட்டவர். இந்த முறை வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவரும் 40 கோடி இல்லாமல் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது என்கிற நிலையை இந்த நாடு உருவாக்கிவிட்டது என்று வேதனையுடன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அவர் கடந்த முறை தேர்தலில் போட்டியிடும் போது அவரும் வாக்குக்கு பணம் கொடுத்தார் என்கிற குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் அவர் அதை வெளிப்படையாக சொல்கிறார். அதாவது இந்த தேர்தலில் பணம் விளையாடியது என்பதற்கு அங்கங்கே இதுபோல் ஓரிருவர் சொல்கிற பேட்டிகளும் அறிக்கைகளும் தான் அதிகாரப்பூர்வ தகவல். மற்றபடி வேறு எங்குமே ஒரு பணம் வழங்கியதற்கான குற்றச்சாட்டோ புகாரோ, இந்த கட்சியினர் பணம் கொடுத்தார் என்று அந்த கட்சியினர் புகார், அதெல்லாம், அதாவது தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் நடந்தது. எல்லா கட்சி வேட்பாளர்கள் வீட்டிலும் அவர்களுடைய உறவினர்கள் வீட்டிலும் பணம் கைப்பற்றப்பட்டது. அவையும் பல கோடி பணம் இருக்கிறது. ஆனாலும் அதை தாண்டி வாக்குக்கு பணம் கொடுத்ததாக புகார் சொல்லி கடந்த ஒரு சில நிகழ்வுகளில் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது, வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்கிற செய்திகள்லாம் உண்டு. அதுபோல் ஒரு இடத்தில் கூட புகார் ஆகவில்லை. இப்போ இந்த தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தார் அல்லது வாக்குக்கு இவ்வளவு பணம் கொடுத்தார் என்று காவல்துறை புகாரோ தேர்தல் ஆணையத்தில் புகாரோ எங்கும் பதிவாகவில்லை. இப்படியாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த தேர்தலில் புழங்கியதன் காரணமாகவே வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது.
இந்த இந்த இது இது வந்து மிக மிக ஜனநாயகத்தில் மிக மிக ஆபத்தான அறிகுறி. இந்த அறிகுறி, ஒருவர் இவ்வளவு பணம் செலவு செய்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார், அமைச்சராகிறார் என்றால் அவர் அந்த போட்ட பணத்தை எடுப்பதற்கு என்னவெல்லாம், எந்த வழியிலெல்லாம் பணம் வரும் என்று, அதாவது சட்டத்துக்கு புறம்பான வழியில் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்பதை என்கிற வழியைத்தான் முதலில் தேடுவார். அதற்கு பிறகு இந்த இந்த தேர்தலில் செலவு செய்த பணத்தை எடுத்து விட்டால் அதோடு திருப்தி அடைந்து விடுவாரா என்றால் இல்லை. அடுத்த தேர்தலுக்கு தேவை என்று அவர் பணம் சேர்க்க தொடங்குவார். இப்படியாக ஒட்டுமொத்தமாக ஒரு நேர்மையான ஆட்சிக்கோ நேர்மையான நடவடிக்கைகளுக்கோ இடம் இல்லாமல் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பான வழியில் நடக்கின்ற விஷயங்களாக மாறக்கூடும். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு முக்கியமான வேலையாக ஒரு ஜாதி சான்றிதழோ பிறப்பு சான்றிதழோ ஏதாவது இடமாற்ற சான்றிதழ் எதற்கு போனாலும் அதற்கெல்லாம் ஒரு விலை இருக்கிறது என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது. நீங்கள் போனால் காசு கொடுக்காமல் ஒரு மணியார்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா கூட அவருக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்தாதான் நடக்கும்ன்றது தான் எழுதப்படாத விதி. அது இன்னும் சட்டமாக போடலையே ஒழிய, அங்கே போனால் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் போடலையே ஒழிய, ஆனால் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த பணம் இப்படி வாக்குக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறுகிறவர்களிடம் நாம் கேள்வியும் கேட்க முடியாது என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் நீங்கள் அவர்களிடம் எங்கள் தெருவுக்கு தண்ணீர் வரவில்லை என்று, ஆனால் எங்கள் தெருவுக்கு தண்ணி வரலன்னா பார்த்து ஏதாவது பண்ணுங்கண்ணா என்று கெஞ்சத்தான் முடியுமே ஒழிய, ஓட்டு கேட்கும்போது மட்டும் தெம்பாக ஓட்டு கேட்டீங்க, இன்றைக்கி வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்ற தெம்போடு பேச முடியாது. ஏன்னா நீ என்ன சும்மாவாக ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட என்று அவர்கள் மிக எளிதாக கேட்பார்கள். இது குறித்து நிறைய நடந்திருக்கிறது. அதை மக்கள் பேட்டிகளில் பதிவு செய்திருக்கிறார்கள், திரைப்படங்களில் காட்சிகளாக வந்திருக்கிறது, சமூக வலைதளங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் தெரிந்தும் தேர்தல் என்றால் நாம் பணம் வாங்கியாக வேண்டும் என்பது மக்கள் மனநிலையாக இருக்கிறது. பணம் கொடுத்தால்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். பணத்தை கொடுத்தாவது, பணத்தை எவ்வளவு பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை, நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று கட்சியினர், அதுவும் ஆளும் கட்சியினர் திமுக அதிமுகவினர் நினைப்பது மிகவும் மிக மிக ஆபத்தான போக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த தேர்தலில் மேலும் நிரூபணமாகி இருக்கிறது. இந்த தேர்தலில் மாற்றத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தேர்தலை சந்தித்த நடிகர் விஜய் அவர்கள் கட்சியினரும் ஏராளமான தொகுதிகளில் அவர்களும் வாக்குக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சிகரமான செய்தி. இவர்கள் என்ன மாற்றத்தை கொடுத்துவிட முடியும் என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. வாக்குக்கு பணம் தர மாட்டேன், எங்கள் கொள்கைகளை லட்சியத்தை சொல்லி நாட்டை இப்படி மாற்றுவேன் என்று தெம்பாக மக்களிடம் செல்லும் ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் சரியான பாதையும் கூட. வாக்குக்கு பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். அந்த குற்றத்தை செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குற்றவாளி கூண்டில் தான் இப்பொழுது நிற்கிறது. இது மிக மிக ஆபத்தான போக்கு. இந்த வாக்கு விழுக்காடு அதிகரித்ததற்கு காரணமும் இந்த பணம்தான் என்பதுதான் அது அடிப்படையான உண்மை. இந்த உண்மைகள் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியமாக இருக்கிறது. எங்குமே வெளிப்படையாக பெரும்பாலும் பதிவாவதில்லை. பதிவானாலும் காற்றோடு கரைந்து போகிறது. இருந்தாலும் என்ன செய்தாலும், அதாவது இவ்வளவு ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, குறைந்தபட்சம் அதை பொதுவெளியில் பதிவாவது செய்வோம் என்பதற்காகத்தான் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் சரியானது. அதற்கு பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் இணைந்து செயல்பட்டால்தான் உண்டு. அப்படி செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணு கெட்டிய வரை இல்லை. இருந்தாலும் நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம். இது தப்பு என்று உரத்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதில் நாம் ஓய்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.